ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாரி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இந்த சாரி எதுக்குன்னு அடுத்து சொல்கிறேன். அண்ட் எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் நம்ம புதுசாக மாறுவோம் அண்ட் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம் அண்ட் முக்கியமாக ஹெல்த்தியாக இருப்போம். இந்த வருஷம் முடியும் போது சூப்பர் நீங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம சேஞ்ச் ஆகும். ஸோ நியூ இயர் அப்படின்னாலே எல்லாருமே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுவோம், ரெசல்யூஷன். ஆனால் நான் அப்படி எடுக்கிறதா இல்லை. வருஷம் நான் சொல்கிறேன், ஆனால் இந்த வருஷம் நான் சொல்ல வேணாம், செஞ்சு காட்டுவோம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணலான் இருக்கேன். பட் ஒரு 2 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். டயட் ஃபுட்டு 6:30 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாது நைட்டு. ஸோ அந்த வீடியோவில் சொன்ன 2 விஷயமாச்சு ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். அண்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம 2026 சேலஞ்ச் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 ரூல்ஸ் தான் இருக்கும். அண்ட் 7 நாளுக்கான டயட் பிளான் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கக்கூடாது அண்ட் இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த 2026 ஃபுல் இயருமே நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். நீ என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் இயரும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்லோவாக போனாலுமே அது கண்டிப்பாக ப்ராசஸில் தான் இருக்கும். ஸோ எல்லோரும் நம்ம சேர்ந்து ஒரு வருஷம் ஃபுல்லாகவே நம்ம பண்ணுவோம். நீங்களும் என் கூட ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இப்போவே கமெண்ட்டில் NEWME 2026ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படி இருந்துச்சுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்கே சொன்ன சாரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களுக்கு சடனாக வீடு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 வீக், அதாவது ஒரு 15 டேஸாகவே வீடு சேஞ்ச் பண்ணி வீடு தேடுறது, அப்புறமேட்டு வீட்டில் திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது, அது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். ஸோ பையனையும் பார்த்துட்டு எல்லாமே எடுத்து வைக்கிறதுங்கிறதுனால எதையுமே நான் ஃபாலோ பண்ணல. டயட் ஃபுட் வீட்டில் சமைக்க கூட இல்லை சொல்ல போனால். ஸோ மோஸ்ட்லி கடையிலே வாங்கிறது, லேட் நைட் அப்படி இப்படின்னு சாப்பிட்றதுல எங்களுக்கு பயங்கரமாக உடம்புமே கெட்டு போச்சு. அண்ட் இங்கே புதுசு தண்ணி அப்படிங்கிறதுனால பாடியுமே ரொம்ப ஒரு மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் அது இதுன்னு வந்துடுச்சு. இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஒபியஸாக வெளில தான் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது, நான் போட்ட கம்மி பண்ண வெயிட் எல்லாமே எனக்கு திருப்பி ஏறிடுச்சு. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. பட் என்ன பண்ணுறது, நாங்கள் நினைக்கவே இல்லை இவ்வளோ இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி என்னோடய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 80.9க்கு வந்துருச்சு. இதில் வேறு நான் லாஸ்ட் வீடியோலேயே ஒரு டைலாக் வேறு விட்டுருப்பேன். 8ங்கிறதே நான் கண்ணில் பார்க்கக்கூடாது, இதுக்கப்புறம் 7க்குள்ளே தான் நான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். நான் இப்போது எனக்கு இது எடிட் பண்ணும்போது என்னடா நம்ம இப்படி இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம எமர்ஜென்சிங்கும் போது அதை யாராலுமே எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்டலாம் சாரி கேட்டுக்கிட்டேன். அண்ட் இப்போது இந்த நியூ இயர்லேருந்து நம்ம கரெக்டாக இது பண்ணலாம். ஓகே, இந்த NEWME சேலஞ்சிலேருந்து நம்ம கரெக்டாக இருக்கலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ் டயட், அதாவது நம்ம எல்லாமே சாப்பிட்லாம் பட் கம்மி பண்ணி சாப்பிட்ணும். அண்ட் நான் லாஸ்ட் வீடியோவில் லோ கார்ப் தானே கொடுத்துருந்தேன். பட் ஏன் இப்போ இந்த பேலன்ஸ் டயட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட்லி, இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் மோஸ்ட்லி பன்னீர் இதெல்லாம் வாங்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்களுமே நிறைய பேர் கேட்டாங்க நார்மல் டயட்டுக்கு கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி நார்மல் டயட்லேயே வச்சு நம்ம ஸ்லோவாக போனாலுமே ரொம்ப கொஞ்சம் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொண்டு வந்திருக்கேன். டிஸ்க்ளைமர், நான் டயட்டிஷியன் அதெல்லாம் கிடையாது. பட் இந்த மாதிரி விஷயம் நிறையா தெரியும், நான் படிச்சிருக்கேன். அண்ட் சின்னதாக ஒரு டாக்டர்கிட்டையும் கேட்டு தான் நான் உங்களுக்கு இதை சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி வாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இது நம்ம பார்க்க போகிறது, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 ரூல்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, காப்ஸை 2 மீல்ஸ்க்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். அது என்ன அப்படின்னா, இட்லி தோசையெல்லாம் நீங்கள் காலையில் இல்லாட்டி ஈவினிங் அப்படி தான், காலையில் நைட் 2ம் எடுக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கோங்க, மதியானம் ரைஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் டின்னரை நம்ம ஆல்ரெடி பழைய சேலஞ்சர் சொல்லியிருப்போம் இல்லையா, 8 மணிக்குள்ளே முடிக்கணும். இதுலேயும் அதே தான், டின்னரை 8 o'clock கம்ப்ளீட் பண்ணிங்க. ஸோ இந்த 2 ரூல்ஸை மட்டும் இந்த ஃபுல் இயரும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 7 டேஸ்க்கான டயட் பிளான் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து அதை எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இதில் நான் சொல்ல போகிறது எல்லாமே ஒரு சாம்பிள் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே பார்க்க போகிறது மார்னிங் ட்ரிக் தான். ஸோ அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிங்க. ஸோ அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஜீரா, சினமன், மேத்தி, ஜிஞ்சர்னு இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டே 1க்கு மூங் தால் இட்லி 2, அதாவது இதுக்கான வீடியோ எல்லாமே கீழே இருக்கும், நீங்கள் அதை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் காலையில் இட்லி எடுத்ததுனால நம்ம நைட் சப்பாத்தி எடுத்துக்கலாம். அண்ட் மதியானத்துக்கு எப்போவுமே ரைஸ் இந்த மாதிரி தான். ஸோ காலையில் வெஜ் உப்புமானா ஈவினிங் டின்னர். ஸோ இந்த மாதிரி ஒரு மீல் ஹெவி அப்படின்னா ஒரு மீல்
கம்மியாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இருக்க ஒவ்வொரு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஐடியாஸுமே நான் கீழே ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனா, இப்போ நான் இங்கே அவரைக்காய் குழம்பு போட்டிருக்கேனே, அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்களோ அதை எடுத்துக்கோங்க. பட் இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா எவ்வளோ போர்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். தோசை வந்து 1, சப்பாத்தினா 2, இட்லினா 2. ஸோ இந்த மாதிரி தான் போர்ஷன். ரைஸ் வந்து 150 கிராம் அளவுக்கு. இதுதான் உங்களுக்கு. மித்தபடி எல்லாமே நீங்கள் நார்மலாக சாப்பிட்றது சாப்பிட்லாம். அண்ட் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பசிக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் வந்து டேட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜாகெட்டில் செஞ்ச ஏதாச்சும் ஸ்வீட்ஸ் அது மாதிரி. ஸோ இதுக்கான வீடியோ எல்லாமே நான் அப்கமிங் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதில் என்ன ஃபுட்ஸ்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்வியஸாக ஆயிலி ஃப்ரைடு பண்ண ஃப்ரூட்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸு, சுகர்லாம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. அண்ட் வந்து ரிஃபைன் கப், தட் மீன் மைதா அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். அதுக்கப்புறம் அப்பளம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அண்ட் நார்மலாக பேக்கேஜ் ஃபுட்ஸ். ஸோ இது தான் வந்து பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக 2 to 3 லிட்டர்ஸ் வந்து தண்ணி குடிங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பசிக்கும் போது நீங்கள் தண்ணி குடிச்சு பாருங்கள். அது இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிடுங்க. ஸோ தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கூட இந்த சேலஞ்சில் நான் ஆட் பண்ணுறது வாக்கிங் தான். அதுவும் 30 மினிட்ஸ் தான். இப்போ 30 மினிட்ஸ்னால நடக்க முடியாது அப்படின்னா காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம், மதியானம் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம், நைட்டு 10 நிமிஷம். ஸோ இந்த மாதிரி நடந்தால் கூட போதும் உங்களுக்கு. பட் கண்டிப்பாக வாக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 7, தட் மீன்ஸ் புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ எனக்கு லேட்டாக தான் பார்த்தேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து 1 வீக் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டை செக் பண்ணணும். ஸோ டே 1க்கே வெயிட் செக் பண்ணிட்டு அண்ட் டே 7 தான் வெயிட்டை கம்ப்ளீட் பண்ணணும், நடுவில் செக் பண்ணக்கூடாது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டார்டிங் வெயிட் வந்து போட்டுட்டு டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டன் சொல்லுங்கள். அடுத்து டே 2 முடிச்சுட்டு வந்து டன் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ 1 வீக் அப்புறம் நம்ம பார்க்கலாம் எல்லோரும் சேர்ந்து. 1 வீக் சேலஞ்ச் முடிக்கும் போது டே 14 வந்து நம்ம முடிச்சிருப்போம். ஸோ அது முடித்த உடனே நம்மளுக்கு பொங்கல் வந்து வருது. அண்ட் கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் சீசன்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு எல்லாமே மாறும். ஸோ அதை கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடயே எங்களுக்கு ஆனிவர்சரியும் வருது. அது இல்லாமல் நாங்கள் வந்து இப்போ நேட்டிவ் வந்து ஊருக்கு போகிறோம். ஸோ அதுவே எங்களுக்கு இந்த மாதம் நான் ஃபுல்லாக நேட்டிவில் தான் இருப்போம். ஸோ எப்படி ஃபாலோ பண்ண போகிறேன்னு தெரியல. பட் பார்க்கலாம், எல்லாமே இங்கே நல்லா தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த 1 வீக்கை நம்ம ஒழுங்காக பண்ணி முடிப்போம். டே 1 வந்து நான் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தானே இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஸோ இந்த நியூ இயராச்சும் நம்ம ஒரு புதுசாக பண்ணலாம். நம்ம வந்து ஒரு வீடியோவாக பார்த்துட்டே போகாமல் எதுக்கு பண்ணணுமா அப்படின்னு ரொம்ப யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணி ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல, பட் பண்ணிடலாம். நான் இவ்வளோ மோட்டிவேஷனாக பேசி திருப்பி பவுன்ஸ் பேக்காக்கி போயிட்டுருக்கேன். ஸோ எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு எந்தாச்சும் ஒரு டவுட் இருக்குது, நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க, எதுனாலும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ எதுனாலும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நான் வந்து அதை எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் NEWME 2026ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் எவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அண்ட் அது கூட யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கமெண்ட் எனக்கு பண்ணும்போதுமே அவ்வளோ ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்படி டயட் சொன்னேன், இப்போ இப்படி டயட் சொன்னேன், ஏன் இப்படி மாற்றிட்டே இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எது ஒர்க் ஆகுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு லோ கார்ப் ஒர்க் ஆச்சுன்னா லோ கார்ப் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு பேலன்ஸ்டாகவே நான் எப்போயும் சாப்பிட்டு நான் வெயிட் குறைக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. உங்களுக்கு பாடிக்கு எது ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். Jan 7 கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லோரும் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களை ஆனால் அடுத்த 1 வீக் அப்புறம் பார்க்குறேன். டாட்டா பாய்.